அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம கேஎல் சோலார் தருமபுரி மாட்லாம்பட்டி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்பு. போர்வெல் ஓட்டுற நண்பர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இது சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா கூழாங்கல் இந்த மாதிரி நிறையா வந்துச்சுன்னா போரில் நல்லா ப்ரெஸ்ஸிங் பண்ணி எடுங்க. ஏன்னா மோட்ரு வந்து உள்ளே போயிட்டு மாட்டிக்குது, சிக்கிக்குது. இப்போ நல்லா பெரிய கல் வந்ததுனாவே மோட்ரு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடிச்சிக்குது. இந்த இதை பார்த்திங்கன்னா 2 டைம் எடுத்து நம்ம திரும்ப இறக்கி விட்டோம். மோட்ரு இறங்காமல் நம்ம நார்மலாக கயிறு கட்டி இறக்குவோம். செலவு சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் வந்து க்ளீனாக ப்ரெஸ்ஸிங் பண்ணாதனால கல்லுங்க வந்து பெருங்கல்ல வந்து மோட்ரு பிடிச்சதுக்கப்புறம் இறக்குற கிரெயினை கூட்டின்னு வந்து இறக்கி அதுக்கப்புறம் ஓட்டணும். இது மாதிரி ஓட்டும் போது ரொம்ப லேட் ஆகிடுது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டைமிங்கும் ஒன்றும் செட் ஆகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா மணி 4 மணி ஆச்சு. 4 மணிக்கு தான் நம்ம ரன் பண்ண முடிஞ்சிச்சு. இதனால தான் சொல்கிறேன், நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுக்க சொல்லுங்கள் போர் ஓட்டுறவங்க. அதே மாதிரி போர் ஓட்டுறவங்களும் நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்து, நல்லா கல் வந்ததுனால நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்து எடுக்கணும். மோட்ரு சிக்கிக்குது. ஏன்னா V4 தான், சின்ன மோட்ரு தான் இது. ஆனாலுமே அதுக்கே கல் சிக்கிக்குச்சு. கல் சிக்கி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இறக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம மணி 4 மணிக்கு நல்ல ஃப்ரெஷரு. முடிஞ்ச வரைக்கும் போர்வெல் ஓட்டுற நண்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்து ஏர் கொடுத்து எடுக்கணும். கல் மண் எதுவாக இருந்தாலும் வந்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.